வணக்கம் டெக் தமிழா. சாம்சங் வந்து கேலக்ஸி எம் சீரிஸ்ங்கிற ஒரு புதிய சீரிஸை வந்து இந்தியாவில் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவ், ஆன்லைனில் மட்டும் தான் இது கிடைக்கும். இந்த எம் சீரிஸில் வந்து 2 ஃபோன்கள் இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க, M10 மற்றும் M20. ஸோ இந்த 2 ஃபோனும் இப்போ என்கிட்ட இருக்குது. இந்த பதிவில் நம்ம வந்து இந்த கேலக்ஸி M20யோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வையை நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த M10ஓட விமர்சனமும் பார்க்கலாம். ஸோ இந்த M20 வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. 3GB RAM மற்றும் 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 11,000 ரூபா, 4GB RAM மற்றும் 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 13,000 ரூபா. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை இப்போ இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. இந்த மாதிரி பாக்ஸில் சாம்சங் கேலக்ஸி M20 வருது. இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். குவிக் ஸ்டார்ட் கைட். இதான் வந்து கேலக்ஸி M20. ப்ளூ கலர் பிளாக்லையும் வருது. பிளாஸ்டிக் பாடி தான். 15 வாட்ஸ் சார்ஜர், USB டைப் சி கேபிள், பாக்ஸில் பின்னும் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். 186 கிராம் வெயிட் இருக்குது. 5000 mAh பேட்டரி இருந்தாலும் இது வந்து லைட்டாக தான் கொஞ்சம் தெரியுது. மேல் பக்கம் மைக், கீழே வந்து ஸ்பீக்கர், இன்னொரு மைக், டைப் சி போர்ட் மற்றும் ஆடியோ ஜாக். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் வந்து 2 சிம் மற்றும் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்குது. டூவல் வோல்டி சப்போர்ட்டும் உண்டு. டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இல்லை, ஆனால் ப்ராக்டிக்கலான ஒரு டிசைன். கார்னர்ஸ் வந்து ரவுண்டடாக கையில் யூஸ் பண்ண நல்லா இருக்குது. ஃபோனை இப்போ நம்ம வந்து செட்டப் பண்ணலாம். தமிழ் லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்குது. டிஸ்பிளேக்கு வருவோம். இந்த சீசனில் பாப்புலராக இருக்கிற வாட்டர் ட்ராப் நாச் கொண்ட டிஸ்பிளே, 6.3 இன்ச் TFT டிஸ்பிளே, டிராகன் ட்ரெயில் ப்ரோ ப்ரொடெக்டிவ் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷன். டிஸ்பிளே வந்து ஓகே ரகம். டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து நேவிகேஷன் செட்டிங்ஸில் நேவிகேஷன் பட்டன் ஆர்டர் மாற்றிக்கலாம். ஜெஸ்டர் நேவிகேஷன் ஆப்ஷனும் இருக்குது. ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் ஓரியோ 8.1 ரன் ஆகுது. விரைவில் இந்த 5 அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் UIயில் ரன் ஆகுது. ப்ரீ இன்ஸ்டால்டாக ஃபேஸ்புக், டெய்லி ஹண்ட், மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் இருக்குது. அவங்களோட கேலக்ஸி ஆப் ஸ்டோரும் இருக்குது. FM ரேடியோ உண்டு. டயலரில் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது. அட்வான்ஸ் ஃபீச்சரில் வந்து டூவல் ஆப்ஸ், பேனிக் மோட், ஒன் ஹேண்ட் மோட் மற்றும் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் ஃபேஸ் ரெகக்னிஷனும் உண்டு. ஆப் லாக் கிடையாது. இந்த ஃபோன் வந்து புத்தம் புதிய Exynos 7904 ப்ராசஸரில் ரன் ஆகுது. இந்தியாவுக்காக பிரத்யேகமாக பண்ணியிருக்காக சொல்கிறாங்க. 3GB RAM மற்றும் 4GB RAM ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4GB RAMல வந்து 64GB ஸ்டோரேஜ் இருக்குது. DDR4 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. PUBG வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் மிட் கிராஃபிக்ஸில் விளையாடலாம். HD ஹைலையும் நீங்கள் விளையாடலாம். PUBG வந்து விளையாட வந்து நல்லா தான் இருக்குது. தனியாக கேமிங் விமர்சனம் போடுறேன், ஹீட்டிங் ஆகுதான்னு அதில் நான் சொல்கிறேன். இனிஷியல் யூஸில் வந்து ப்ராசஸர் இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லா தான் தோணுது. ஃபுல் ரிவ்யூவில் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு. கேமராவுக்கு வருவோம். 13 மெகாபிக்சல் மற்றும் 5 மெகாபிக்சல் காம்பினேஷனில் ஒரு பின்பக்கம் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து f1.9 அப்பர்ச்சர். செகண்டரி கேமராவில் வந்து 120 டிகிரி அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் இதில் நீங்கள் எடுக்கலாம். அதற்கான ஆப்ஷன் வந்து இந்த கேமரா ஆப்பில் இருக்குது. செல்ஃபிக்கு வந்து 8 மெகாபிக்சல் கேமரா, f2.0 அப்பர்ச்சர். ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் இருக்குது. தனியாக LED ஃப்ளாஷ் செல்ஃபிக்கு கிடையாது. ப்ரோ மோட், லைவ் ஃபோக்கஸ், AR ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஃபுல் HD வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. கேமரா சாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். பேட்டரி வந்து ஒரு பெரிய ஹைலைட். இந்த ஃபோனுக்கு 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. முழுமையாக சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 2.5 மணிக்கு நேரம் ஆகுது. பேட்டரி டெஸ்ட் வீடியோ தனியாக போடுறேன், ஆனால் நல்ல பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து சாம்சங்கோட கேலக்ஸி M20. இந்த ஃபோனை பற்றிய உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃபுல் ரிவ்யூவில் உங்களுக்கு என்னெல்லாம் கவர் பண்ணுங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் நான் அடுத்தது வந்து இந்த கேலக்ஸி M10ஓட வீடியோவும் நான் போடுறேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.